ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா கும்கி 2. ஹீரோ வந்துட்டு சின்ன யானையை ரெஸ்கியூ பண்ணுவார். அது பள்ளத்தில் ஊந்துட்டுக்கும் இவர் ரெஸ்கியூ பண்ணி இவர் வளர்ப்பார். அந்த யானைக்கு பேர் வந்துட்டு நிலான்ட்டு வைப்பார். ஸோ ரெண்டு பேரும் சின்னதாக இருப்பாங்க, அப்போது வளர்ந்து பெரியவனாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் பெரியவனாகி அந்த யானைலாம் சில சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறமா அது பார்த்தா மிஸ் ஆகிடும். ஹீரோ அதை தேடுவார். தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தான் படத்தோட கதை. படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தா கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எலிஃபேண்ட் ஆக்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் இருக்கிறார். அவர் குத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இமோஷ்னல் வைஸ் பார்த்திங்கன்னா அது இமோஷ்னல் பாண்டிங் அவங்க ரெண்டு பேர் சின்னதாக இருக்கும்போது காமிச்சிருப்பாங்க. அதை ரொம்ப நல்லா காமிச்சிருக்கிறாங்க. ஆண்ட்ரூ கேரக்டர் வந்துட்டு ஓகேயாக தான் இருந்துச்சு, அவ்வளோலாம் இருந்துச்சுல. படத்தில் மியூசிக்கோ பிஜிஎம்மோ ஓகே தான், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. பார்ட் 1 கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். காமெடியெல்லாம் ஓகே. இமோஷ்னல் சீன்ஸ் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் நல்லா இமோஷ்னலாக ஒன்றும் கனெக்ட் ஒன்றும் ஆகிறதில்ல. ரைட்டிங் வந்துட்டு புவர் ரைட்டிங்கும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம் எல்லோரும். கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேயான கிளைமேக்ஸ் தான். சீக்வன்ஸும் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி. போய் பாருங்கள். தேங்க்யூ.